ஈரான் அமெரிக்கா இடையே போர் நடந்து வரும் சூழலில் வடகொரியா ஏவுகணை வீசி உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகமே பரபரப்பாகியுள்ள நிலையில் தற்போது வடகொரியாவும் தனது பங்குக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பரபரப்பை அதிகரித்துள்ளது. வடகொரியா 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. வடகொரியாவின் இந்த செயலை தொடர்ந்து தென்கொரியா தனது எல்லையில் ராணுவத்தை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல ஜப்பான் பிரதமர் தனது அமைச்சரவையை கூட்டி வடகொரியாவின் இந்த ஏவுகணை சோதனையை கடுமையாக கண்டித்துள்ளார். ஜப்பான் கடற்பகுதியில் விழுந்ததாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டு மீனவர்களுக்கு ஜப்பான் அரசு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏவுகணை ஜப்பான் வான்பரப்பு வழியாக பசிபிக் கடலை நோக்கி ஏவப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி ஏவப்பட்ட ஏவுகணை சோதனையை நேரில் பார்வையிட்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அமெரிக்காவிற்கு தகுந்த பாடம் கற்பிக்கும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த முறை வடகொரியா தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஹாவ்சோங் 19 என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா சோதனை செய்து அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த ஏவுகணை சுமார் 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயக்கூடியது. அதாவது வடகொரியாவில் இருந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரை நேரடியாக தாக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது.